Hello friends, welcome to my channel Yearly Racer. இந்த வீடியோல நம்ம 10th Max Chapter 1 Relations and Functions Exercise 1.3 ல செகண்ட் சம் பார்க்கலாம். let x is equal to சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் எப்பயுமே நம்ம x, y தான் பார்த்தோம். இங்கே yக்கு பதிலாக ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சேஞ்ச் தான். yக்கு பதிலாக f of x இருக்குது, அவ்வளோதான். இங்கே x வந்து எதை பிலாங் பண்ணியிருக்குன்னா x belongs to capital X. இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்மால் x அப்படின்னு சொல்கிறாங்க. f of xன்றது வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து நம்ம f of xை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு ரிலேஷனை ஃபைண்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 3, 4, 6, 8. ஓகே, இப்போ வந்து இதுதான் ஸ்மால் எக்ஸு, நம்ம ஸ்மால் எக்ஸ்னே போட்டுக்கலாம். ஸ்மால் எக்ஸ். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு ரிலேஷனுக்கு தேவை எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் தான். எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஏன்னா இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கேபிட்டல் எக்ஸுக்குள்ளே இருக்கிற செட் தான் ஸ்மால் எக்ஸும். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டு பார்க்கலாம். அப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 போடணும். மேலே இருக்க ஸ்கொயர் அப்படியே 3 3s are 9. 9 + 1 10. இப்போது எக்ஸு 3 போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸு 10. அடுத்து என்ன வேல்யூ போடணும்? 4. எக்ஸு ஸ்கொயர், அப்போ 4 மேலே இருக்க ஸ்கொயர் அப்படியே ப்ளஸ் 1. 4 4s are 16 + 1. 16 + 1 17. இப்போ எக்ஸு 4, எஃப் ஆஃப் எக்ஸு 17. அடுத்தது எஃப் ஆஃப் 6, எக்ஸு ஸ்கொயரு. எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 6. 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 6 6 are 36 + 1 37. எஃப் 6ஆக இருக்கும்போது எக்ஸு 6ஆக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸு 37. அடுத்து என்ன நம்பர்? 8. 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 8 8s are 64 + 1. 64ஓட 1 ஆட் பண்ணால் 65. எக்ஸு 8னா எஃப் ஆஃப் எக்ஸு 65. ஓகே, எக்ஸு 4 வேல்யூ கொடுத்துருந்தாங்க. எக்ஸு இப்படி இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிலேஷன் எழுதிடலாம். எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டு கமா. ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ? 3 10. எக்ஸ் இருக்கிற இடத்துல 3, எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 10. அதே மாதிரியே ப்ராக்கெட் போட்டு நடுவில் கம்மா. எக்ஸ் இருக்கிற இடத்துல 4, எஃப் ஆஃப் எக்ஸில் 17. எக்ஸ் இருக்கிற இடத்துல 6, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 37. அடுத்தது 8 8,65. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க? கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. த்ரீ 4 6 8 எக்ஸு. இது வந்து 1லேருந்தே போட்டுக்கலாம். இங்கே இருக்கிற நம்பர் வந்து நான் கண்டிப்பாக இங்கே இருக்கணும். 1 2 3 4 5 இது மாதிரி எக்ஸட்ரா போட்டு 10. அடுத்து என்ன வரணும்? 17 வரணும். எக்ஸட்ரா போட்டு 17. அடுத்து 37. எக்ஸட்ரா போட்டு 37. நெக்ஸ்ட்டு 65. அதே மாதிரி கீழே எக்ஸட்ரா போட்டுடலாம். இப்போது 3, 10. 3க்கு 10.
4க்கு 17, 6க்கு 37, 8க்கு 65, x இது yன்னு போட்டேன். இது x, இது n. இப்போ நம்ம இதுக்கு ஆரோ டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இங்கே ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்குது. இப்போ என்ன எழுதலாம்? ஈச் எலமெண்ட் இன் x having unique image in n. This is a function from x to n. The given relation is from x to n. Thank you.